நவம்பர் 27 எளியோர் எழுச்சி நாள். இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார். யாதும் ஊரே நமது தத்துவம், எங்கும் உதயம் காண்பது நிச்சயம். செங்கல் காட்டி அதிர வைத்தாய். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களே, வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி வணங்கும் இங்கனம் எப்போதும் உன் பேச்சில் அனல் பறக்கும். கோட்டையை ஆளம் பிறந்தவனே, கோபாலபுரத்தில் வளர்ந்தவனே, கோடானு கோடி தமிழர்களும் என்றும் அன்புடன் திரு எஸ் மணிவண்ணன், நெமிலி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பாக அவர்கள் துணை முதல்வர் வருங்கால கோட்டையாளர் கோபாலபுரத்தில் வளர்ந்தவர் அவருக்கு இந்த இனிய நாளில் நலஜ பகுதிகளும் அன்னதான நிகழ்ச்சிகளும் இனிப்பு வகைகளும் இணை செயலாளர்கள் முன்னாள் அவைத்தலைவர் வி ஆர் பாலசாமி தலைமையில் நெமிலி வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் மணிகண்டன் நிர்வாகிகளை கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்துள்ள அனைவருக்கும் திருமால்புரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ராணிப்பேட்டை மாவட்டம் நன்றியையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய ஏற்பாடு ஆலோசனை நமது மாவட்ட கழக செயலாளர் ஆலோசனைப்படியும் பசுமை தமிழன் சுற்றுச்சூழல்துறை அமைப்பாளர் திரு ஆர் வினோத்குமாரின் வழிகாட்டுதல்படியும் வெகு விமர்சையாக கிராமத்தில் விழுது வடக்கு சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கலந்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் இணைந்த நல்வாழ்த்துக்கள். வெல்வோம் 200 அடைப்போம் வரலாறு. கோட்டையால பிறந்தவர், கோபாலபுரத்தில் வளர்ந்தவர். கோட்டையால பிறந்தவர், கோபாலபுரத்தில் வளர்ந்தவர். அடுத்ததாக ஒரு சின்ன பதிவு. எஸ்ஐஆர் படிவம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த படிவம் நிறைய பேருக்கு வீடு வீடா வந்து நம்ம தேர்தல் ஆணையத்தின் மூலம் நம்ம தமிழ்நாடு அரசு மூலமா கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பதிவத்தை வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பதிவு வந்து 30ஆம் தேதிக்குள்ள அந்தந்த பிஎல்ஓ வீட்டுக்கு வராங்கல்ல, அங்கன்வாடி ஊழியர், விஓ அசிஸ்டன்ட், அவங்க எல்லாரும் சேர்த்துருங்க. அது சப்போஸ் சேர்க்காம விட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வாக்குரிமையே கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஒரு பையன் முன்னாடி வந்தா சேர்த்துட்டியாடா அப்படின்னு கேட்கிறேன். நான் என்கிட்ட ஓட்டு அடிக்குதுன்னா நான் போட்டுருவேன்னு சொன்னான். ஓட்டு அடி இருந்தா கூட போட முடியும். நான் ஒரு விஷயத்தை இங்க பதிவு பண்ண விரும்புறேன். எனக்கு இன்னைக்கு வயசு 48, 18, 19 வயசு முடிஞ்சு பூத்துக்கு போய் ஓட்டு போட போகும்போது ஒரு பெரிய பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஒரு பெரிய வீட்டுக்கார பையனுக்கு ஓட்டு இல்லை. அந்த பையன் என்ன சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்து வெளியே போடான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னா, வாக்குரிமை என்பது நம்ம ஜனநாயக கடமை உரிமை. தயவு செய்து அது ஏன் கேட்கறாங்க, ஏன் கொடுக்குறாங்கன்றதை நீங்க மறந்துடுறீங்க. நீங்க கொடுக்கலன்னா நாளைக்கு உங்க வீட்டுக்கு அந்த வாக்கு சீட்டு எடுத்து கூட வர மாட்டாங்க. இதுதான் ஃபைனல் லிஸ்ட். 30ஆம் தேதிக்குள்ள, இன்னைக்கு 27, இன்னும் 3 நாளைக்குள்ள கொடுக்காதவங்களாம் கொடுத்துருங்க. நம்ம ஊர்ல 4400 ஓட்டுக்குது. 3800 ஓட்டு சேர்ந்துட்டாங்க. நைட் வரைக்கும் 8 மணிக்கு இன்னும் 600 பேர் சேகல. திருமால்பூர்ல மட்டும் இன்னும் 600 பேர் சேகல.
அது அந்தந்த இலக்கா கௌரி, கவிதா, தெய்வநாயகி, ஜெயஸ்ரீ இவங்க 4 பேர் தான் ஆபீசரு. தயவு செய்து அவங்க கிட்ட போயிட்டு அந்த துப்புரவு பணியாளர் அவர்கள் வரிசையாக நின்று நல உதவி திட்டத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இதை போல ஒவ்வொரு நலத்திட்ட உதவிகளும் அளிக்கப்படுகின்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் எப்பவுமே இதை போல நல உதவி திட்டங்கள் அளிக்கப்படுகின்றது. இதை இங்க கவனப்பட்டுக் கொண்டு திராவிட முன்னேற்றத்தை நீங்க கவனமாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மிக பணிவுடன். PS மணிவண்ணன் அவர்கள் துப்புரவு பணியாளர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற சார்பாகவும் அன்னதானமும் இனிப்பும் வழங்கப்படுகின்றது. அனைவரும் வரிசையில் நின்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வரிசையில் நின்று அழகாக வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதல்வன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். கழக கொடி ஏந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் 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 அண்ணன் வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் வருகிறார் களத்தில் வருகிறார். இடி முழங்க இளம் தலைவர் வருகிறார். இளைஞ படை குலுங்கிடவே வருகிறார். இனப்பகைவர் நடுங்கிடவே வருகிறார் வருகிறார். வீரன் வருகிறார். வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார். சூரியன் உதித்து விட்டார். தமிழர் மனதில் நிலைத்து விட்டார். அண்ணா கலைஞர் தலைவர் ஸ்டாலின் களத்தில் சென்று தடைகளை உடைக்கின்றார். கழக படையை நடத்துகிறார். கட்டுப்பாடாய் இயக்குகிறார். எளியோர் வாழ்வும் வளமும் நலமும் மனமும் மகிழ துயரங்கள் துடைக்கின்றார். இந்தி திணிப்பதை என்றும் எதிர்த்திடுவார். சீரும் செந்தமிழ் வேங்கையாக நம் மண்மொழி மானம் எங்கள் உரிமைகள் மீட்டிவர் நாட்டையை ஆண்டிடுவார். வரும் காலமே வாதை சூடிடவே இந்திய வரலாற்றை இங்கிருந்து தமிழ் இனம் செலுத்திட எழுதிடுவார். வீரம் தீரம் கொண்டு இமய சிகரம் வென்று சரித்திரம் படைத்திடுவார். துள்ளிப்பாயும் மாணவரும் துடிப்பு மிக்க இளைஞர்களும் அண்ணா அண்ணா என்று பந்தம் பாசம் காட்டும் அன்பக தலைவரவர். பாசிச கூட்டத்தை வீழ்த்தி பேரறுப்பாயும் திராவிட சிங்கமாக இங்கு மாநில சுயாட்சி நிலை நாட்டி கொள்கை மன்னராய் இருந்திவர் கோட்டையை ஆட்டிடுவார். வா அண்ணனே வா வாதை சூடிடவே வா அறிவாலயமே வா கழகம் வென்றிடவே வா இளம் தலைவனே வா இமயம் வென்றிடவே வா. நமது மாவட்ட கழக செயலாளர் ஆற்றல் மிகு அண்ணன் கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு R காந்தி அவர்களின் ஆலோசனைப்படியும் நமது மாநில சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் திரு R வினோத் காந்தி அவர்களின் வழிகாட்டுதல்படியும் வெகு தமிழகத்தின் துணை முதல்வர் திரு உதயநிதி அண்ணனின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நெமிலி வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக அசனல்லிக்குப்பம் பகுதியில் வெகு விமரிசையாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நிர்வாகிகள், தொண்டர்கள், அணியங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் இனிப்பு வழங்கியும் கேக்கு வெட்டியும்
அன்னதானம் வழங்கியும் நலத்திட்டங்கள் வழங்கியும் சிறப்பாக செய்ய இருப்பதால் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி களுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோட்டை ஆள பிறந்தவரே, கோபாலபுரத்தில் வளர்ந்தவரே, கோட்டை ஆள பிறந்தவரே, கோபாலபுரத்தில் வளர்ந்தவரே, கோட்டை ஆள பிறந்தவரே, கோபாலபுரத்தில் வளர்ந்தவரே, வாழ்வோம் வாழ்வோம் வாழ்வோம். இன்னிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வெல்வோம் இறைவரே, படைப்போம் வரலாறு. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம். மறுபடியும் கரகாட்சி தொடர முழுமையாகவும் ஒத்துழைப்பு தந்து உறுதியோடு ஒட்டுமொத்த வாக்குகளை முன்னிறுத்தி தமிழக முதல்வரை தேர்தல் ஆணையம் மூலம் சில நெருக்கடி கொடுத்தாலும் வெல்வோம் இருநூறு, படைப்போம் வரலாறு என்ற வாசகத்தினை சேர்ந்து கோட்டையில் நமது திமுக ஏழாவது முறையாக ஆட்சி அமைத்திட, ஏழாவது முறையாக தளபதி ஆட்சி அமைத்திட அனைவரும் உறுதிமொழி ஏற்று இந்நாளை சிறப்பாகவும் வெகு விமர்சையாகவும் கொண்டாடி மகிழ்வோம். வருகின்ற 14ஆம் தேதிக்குள் அசனலிகுப்பத்தில் இருக்கும் மகளிருக்கு சிறப்பு முகாம் மூலம் எழுதி கொடுத்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகை யாரையும் விட்டுவிடாது. 15ஆம் தேதி கண்டிப்பாக வந்து சேரும் என்ற நல்ல செய்தியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு ஒத்துழைப்பு நல்கிய கடன் உடன்பிறப்புகளுக்கும் தொண்டர்களுக்கும் முக்கியமாக தெய்வத்தின் தெய்வமாக மகளிர் அணிக்கும் அனைவருக்கும் நெமிலி வடகொண்டியத்தின் சார்பாக இருகரம் கூப்பி நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக கோபாலத்தில் பிறந்தவர் கோட்டையால செல்பவர், கோபாலபுரத்தில் பிறந்தவர் கோட்டையால செல்பவர், கோட்டையால பிறந்தவரே, கோபாலபுரத்தில் வளர்ந்தவரே. துணை முதல்வர் மணிவண்ணன் சார்பு கூட அமுச்சுடு நவம்பர் 27 எளியோர் எழுச்சி நாள். அண்ணன் வருகிறார், இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார். யாதும் ஊரே நமது தத்துவம், எங்கும் உதயம் காண்பது நிச்சயம். செங்கல் காட்டி அதிர வைத்தாய். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களே, வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி வணங்கும் இங்கனம் எப்போதும் உன் பேச்சில் அனல் பறக்கும். கோட்டையை ஆள பிறந்தவனே, கோபாலபுரத்தில் வளர்ந்தவனே, கோடானு கோடி தமிழர்களும் என்றும் அன்புடன் திரு எஸ். மணிவண்ணன், நெமிலி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர்.